Hi everyone. So next topic போலாம். Interference of light wave. Okay. Interference of wave பார்ப்போம். இது எதுக்கு நம்ம படிக்கணும்னா ஆக்சுவலாக இது வந்து 11th ஸ்டாண்டர்ட் நீங்கள் படித்து முடிச்சிருப்பீங்க. ஓகே, 11th ஸ்டாண்டர்டில் படித்தோமானா டவுட் வருதா? 11th ஸ்டாண்டர்டில் படிச்சிங்க கண்டிப்பாக, சரியா? ஸோ ஒரு வேளை ஞாபகம்லாம் பரவாயில்ல. இப்போ நம்ம ஒரு சின்ன ரிவிஷன் பண்ணிவிட்டு இந்த டாப்பிக்கை நம்ம கண்டிப்பாக நல்லா படித்தாகணும். எதுக்காக அப்படின்னா இதுக்கப்புறம் தான் யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு ஒன்று பார்ப்பீங்க, சரியா? அதை பேஸ் பண்ணி இங்கே இன்டர்ஃபரன்ஸ் ஆஃப் லைட்டை அனலைஸ் பண்ணுவோம் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டெல்லாம், சரியா? பட் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சில இம்பார்ட்டண்ட்டான டேர்ம்ஸ் தான் தெரியணும். இன்டர்ஃபரன்ஸ் ரிலேட்டடாக இருக்க சில இம்பார்ட்டண்ட்டான டேர்ம்ஸ். ஓகே, அதில் என்னென்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஃபேஸ் டிஃப்ரென்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து அப்புறம் வேவ்ஸோட காம்பினேஷன், எப்படி ரெண்டு வேவ்ஸ் சேர்ந்தால் என்ன ரிசல்ட் கிடைக்குது, சரியா? இதை பற்றிலாம் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த மாதிரி முக்கியமான டேர்ம்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குன்றலாம் இப்போ வந்து நம்ம அதை படிக்கிறோன்னு சொல்கிறத ஃபீல் பண்ணிவிட்டு we will just go for யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட். ஓகே, ஸோ ஆக்சுவலாக இன்டர்ஃபரன்ஸ் ஆஃப் வேவ்ஸ்னால் என்ன ஆக்சுவலாக மீன் பண்ணுது? நத்திங்டா, ரெண்டு வேவ் இருக்குது. ஓகே, ரெண்டு வேவும் சேர்ந்தால் எப்படி இருக்கும், சரியா? சிம்பிளாக சொல்லணும்னா மிக்சிங் ஆஃப் டூ வேவ்ஸ் ஆர் நோன் as இன்டர்ஃபரன்ஸ் ஆஃப் வேவ்ஸ், as simple as that. ஓகே, ரெண்டு வேவ் மிக்ஸ் ஆகும்போது என்ன வேவ் கிடைக்குமோ, ரிசல்ட் என்ன வேவ் கிடைக்குமோ அதுதான் இன்டர்ஃபரன்ஸ் ஆஃப் வேவ்னு சொல்லுவாங்க. ஓகே, இன்டர்ஃபரன்ஸ் ஆகும்போது என்ன ஆக்சுவலாக நடக்கும்? இன்டர்ஃபரன்ஸ் ரெண்டு வேவ் வந்து நம்ம சேர்க்க போகிறோம். ஓகே, ஆக்சுவலி வாட் வில் ஹேப்பன் when two waves are getting interfered, okay, or when they are getting combined, என்ன நடக்குது? இங்கே பாரு, ஒரு பார்ட்டிக்கல் ஒன்று நான் எடுத்துக்கிறேன் இந்த இடத்துல. ஓகே, லெட் இட் பார்ட்டிக்கல் பி பி. நான் இங்கேருந்து ஒரு சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனில் ஒரு வேவ், சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் என்ன, சிம்பிளிடா அப் அண்ட் டவுன் போச்சுன்னா அது சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன், சரி? இப்போதைக்கு அது போதும் உங்களுக்கு. ஓகே, இங்கே ஒரு பார்ட்டிக்கல் கன்சிடர் பண்ணியிருக்கோம், ஒரு சிம்பிள் ஹார்மோனிக் வேவ் ஒன்று இங்கே வருது. ஓகே, this is coming and striking this object. ஓகே, இங்கே இருக்க ரெஸ்ட்டில் இருக்க பார்ட்டிக்கலை வந்து இது வந்து ஸ்ட்ரைக் பண்ணுது. ஓகே, இந்த பார்ட்டிக்கல் இப்போ என்ன ஆகும்? டியூ டு திஸ் வேவ் திஸ் பார்ட்டிக்கல் வில் மூவி அப்வர்ட். ஓகே, இந்த பார்ட்டிக்கல் அப்வர்ட் மூவ் ஆகும், அகெயின் கீழே டவுன்வர்டு மூவ் ஆகும், அப்புறம் அகெயின் திருப்பி பேக் டு ஒரிஜினல் பொசிஷன், திருப்பி அப்வர்ட் மூவ் ஆகும், அகெயின் டவுன்வர்ட் அண்ட் பேக் டு பொசிஷன். ஸோ என்னாச்சு? இந்த பார்ட்டிக்கலும் சேர்ந்து சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனில் வந்து இட் இஸ் also getting into simple harmonic motion, கரெக்டாக? டியூ டு திஸ் வேவ் இந்த பார்ட்டிக்கலும் வந்து சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனில் வந்து கன்வெர்ட் ஆகுது. ஓகே, இது வந்து ஒரே ஒரு கேஸ். ஓகே, என்ன பண்ணுறேன், இப்போ இந்த சைட்லேருந்து இன்னொரு வேவ் வருது. ஓகே, இந்த சைடில் இன்னொரு வேவ் வந்து இந்த பார்ட்டிக்கலை வந்து ஸ்ட்ரைக் பண்ண போகுது. பிகாஸ் ஆஃப் திஸ் வேவ் ஆல்சோ திஸ் பார்ட்டிக்கல் வில் பி இன் அ சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். இப்போ இது இந்த பக்கம் மேலே போய் கீழே வரும், சரியா? இப்போ நான் இப்போ சொன்னதை நான் ஒரே கேஸாக எடுத்திருக்கேன். ஓகே, கன்சிடர் திஸ் எக்ஸாம்பிள். ஓகே, see here, இங்கே வந்து ஒரு பார்ட்டிக்கல் இருக்குது. ஓகே, ஐ எம் கன்சிடரிங் மை பார்ட்டிக்கல் பி ஹியர். நான் இங்கேருந்து ஒரு வேவ் வந்து சென்ட் பண்ணுறேன். ஓகே, சிமிலர்லி இங்கேருந்து ஒரு வேவ் சென்ட் பண்ணுறேன். ஓகே, இந்த வேவ் ஈக்குவேஷன் y1, இந்த வேவ் ஈக்குவேஷன் y2. ஓகே, வேவ் ஈக்குவேஷன் தெரியும்ல, இப்போ நான் போன கிளாஸ் தான் வேவ் ஈக்குவேஷன் பார்த்து உங்களுக்கு சொன்னேன். ஓகே, வேவ் ஈக்குவேஷன் y1 and y2, திஸ் இஸ் 1. ஓகே, y1 and y2. ஒரு வேவ் வரும்போது இந்த பார்ட்டிக்கலுக்கு கன்ஃபியூஷன் கிடையாது. ஓகே, அந்த பார்ட்டிக்கல் கீழே போனோன்னா கீழே போகும், மேலே போனோன்னா போகும். ஆனால் இந்த கேஸ் என்ன ஆகிடுச்சு, ரெண்டு வேவ் வந்து இந்த பார்ட்டிக்கலை வந்து புஷ் பண்ணுது. ஒரு வேவ் வந்து மேலேருந்து கீழே தள்ள பார்க்குது, பட் இந்த வேவ் என்ன பண்ணுது, இதை மேலே தள்ள பார்க்குது. ஓகே, ஸோ அப்போ இந்த பார்ட்டிக்கல் என்ன தான் பண்ணும்? ஃபைனலாக ஒருத்தன் வந்து கீழே போகுன்னு சொல்கிறான், ஒருத்தன் மேலே போகுன்னு சொல்கிறான். இந்த பார்ட்டிக்கல் யாரோட பேச்சு கேட்க போகுது ஆக்சுவலாக? ஓகே, அதை டிபெண்ட் பண்ணுறது தான் இந்த இன்டர்ஃபரன்ஸ் டாபிக். ஓகே, ஸோ பேசிக்காக சிம்பிளாக சொல்லணும்னா பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷன் அப்ளை ஆக போகுது. ஓகே, ஐயோ பயந்துராதீங்க, சிம்பிள் ஆஃப் சூப்பர் பொசிஷனாக சிம்பிள், ரொம்ப 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 ஈஸி. ஜஸ்ட் சி, இப்போ இந்த பார்ட்டிக்கல் வந்து 5 சென்டிமீட்டர் வந்து மேலே போகுது. வாய்? பிகாஸ் ஆஃப் திஸ் வேவ். ஓகே, ஒரு வேளை இந்த பார்ட்டிக்கலை வந்து இதை பார்க்கலன்னா இந்த பார்ட்டிக்கல் வந்து இந்த வேவ்னால் வந்து என்ன ஆக போகுது, 5 சென்டிமீட்டர் வந்து கீழே போகுது. ஓகே, இப்போ
ஒருவேளை இந்த வேவ்னா இது 5 சென்டிமீட்டர் மேலே போயிருக்கும், ஒருவேளை இந்த வேவ்னா இது வந்து 5 சென்டிமீட்டர் கீழே போயிருக்கும். ஓகே, இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டேன். ஸோ இது ஆக்சுவலாக 5 சென்டிமீட்டர் மேலே போக வேண்டியது, இது ஆக்சுவலாக 5 சென்டிமீட்டர் கீழே போக வேண்டியது. டியூ டு பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷன் வி கேன் சே தட் இந்த மாதிரி நேரத்தில் தான் கரெக்டாக அந்த பாயிண்டர் வேனிஷ் ஆகும். 1 minute. ஸோ இப்போ கண்டினியூ பண்ணலாம். என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, மேலே 5 சென்டிமீட்டர் கீழே 5 சென்டிமீட்டர் போகுது. ஓகே, அப்போ பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷன் சொன்னால் ஜஸ்ட் இது ரெண்டுத்தையும் சேர்த்துரு. இது வந்து +5, கீழே போகிறது -5 அசியூம் பண்ணிக்கிறேன். அப்போ ஃபைனலாக டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன, நெட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் திஸ் பார்ட்டிக்கல் பிகம்ஸ் 0, y net equal to 0. ஓகே, ஸோ இதுதான் பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷன். சரியா, ஒருவேளை இந்த இடத்துல 5 போயிருக்கு, இந்த இடத்துல கீழே வந்து 3 சென்டிமீட்டர் தான் போகும். அப்போ நெட் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன ஆகும், 5 - 3. ஸோ அந்த பார்ட்டிக்கல் வந்து ஃபைனலாக 2 சென்டிமீட்டர் மேலே போகும். சரியா, பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷன்னா இதுதான். சரியா, வேணா இதை எழுதிக்கோங்க எக்ஸாம்பிள் போட்டு. 5 சென்டிமீட்டர் கீழே 5 சென்டிமீட்டர் கீழேனா தொட்டில் எப்படி ஆகும் அந்த பார்ட்டிக்கல், ரெண்டுமே கீழே தள்ளுது. அப்போ ஃபைனலி தட் பார்ட்டிக்கல் வில் மூவ் 10 சென்டிமீட்டர் டவுன்வர்ட். ஓகே, ஒருவேளை இந்த பக்கம் 5 சென்டிமீட்டர் இந்த பக்கம் 5 சென்டிமீட்டர் வந்துச்சுனாக்கா அந்த பார்ட்டிக்கலோட ரிசல்டன்ட் வில் பிகம் 0, ரிசல்டன்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் 0. ஓகே, நான் உங்களுக்கு YDSCயில் வர இம்பார்ட்டண்ட் டேர்ம்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா ஐ வில் ஜஸ்ட் கிவ் அ கால், திஸ் இஸ் இம்பார்ட்டண்ட் அப்படின்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை ஒரு பெரிய ப்ராக்கெட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. அதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். சரியா, அப்போ தான் வந்து நமக்கு நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரியா, ஸோ சின்ஸ் இப்போ பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷன் என்னன்னு தெரிஞ்சு, என்னது பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷன் இஸ் யூஸ் டு கால்குலேட் நெட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த பார்ட்டிக்கல். ஓகே, அதாவது y net கண்டுபிடிக்கிறதுக்கு, வெறும் y net கிடையாது, y net வெக்டார் கண்டுபிடிக்கிறதுக்கு we make use of principle of superposition. சரியா, அப்போ according to principle of superposition we can tell that y net equal to y1 vector plus y2 vector. ஓகே, இது வெக்டார் அடிஷன். சரியா, இங்கே அடிஷனும் ஆகலாம், சப்ட்ராக்ஷனும் ஆகலாம், என்ன வேணால் ஆகலாம். ஓகே, வெக்டார் அடிஷன் ஆஃப் y1 and y2 will give net displacement of the particle with respect to the two waves. ஓகே, இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஸோ y1 ஒரு வேவ் வந்து இந்த பார்ட்டிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணும், y2 ஒரு வேவ் வந்து இந்த பார்ட்டிக்கலை ஸ்ட்ரைக் பண்ணும். ஸோ இந்த ரெண்டு வேவ்னால் வாட் வில் பி த இம்பேக்ட் ஆன் பார்ட்டிக்கல்? ஓகே, பிகாஸ் ஆஃப் தீஸ் டூ வேவ் வாட் இஸ் த ரிசல்டன்ட் வேவ் ஈக்குவேஷன்? ஓகே, ரிசல்டன்ட் வேவ் ஈக்குவேஷன் என்னதுன்றது இன்டர்ஃபரன்ஸ். ஓகே, ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் வைஸ் பார்க்கணும்னா நமக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் வேணும்னாக்கா வி யூஸ் பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷன். சரியா, எனக்கு ஒரு சின்ன டவுட் வந்துச்சு. ஓகே, இது ஒரு பார்ட்டிக்கல். ஓகே, this wave is coming like this. Okay, it is not necessary that this wave will always push the particle downward. Okay, and at the same time upward. Okay, particle வந்து எப்போவுமே கீழே இல்லை மேலே தான் போகணுன்ட்டு கிடையாது. ஓகே, there is a chance that இப்படி கூட வந்து ஒரு வேவ் வந்து இப்படி புஷ் பண்ணுது. ஓகே, புஷ் பண்ணி the particle can move in an inclined path also. ஓகே, அதாவது அது வந்து டவுன்வேர்டும் வந்து புஷ் ஆகுது, அட் த சேம் டைம் ஃபார்வர்ட் டைரக்ஷனும் புஷ் ஆகுது, அண்ட் அதோட ரிசல்ட் என்னென்னா இன்க்ளைன். ஸோ இன்க்ளைண்டாகவும் அந்த பார்ட்டிக்கல் மூவ் ஆக சான்ஸ் இருக்குது. சரியா, ஆனால் நம்ம எக்ஸாம்பிள் NCERT சிலபஸில் வி ஜஸ்ட் கன்சிடர் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன், ரைட்? ஸோ அதனால் நம்ம வந்து இந்த தேர்ட் கேஸை நம்ம எடுக்க மாட்டோம். வி வில் ஜஸ்ட் கன்சிடர் த மூமெண்ட் இஸ் ஐதர் அப்வர்ட் ஆர் த மூமெண்ட் இஸ் ஐதர் டவுன்வர்ட். சரியா, இந்த ரெண்டு கேஸ் மட்டும்தான் நம்ம எடுத்து போடுவோம் அக்கார்டிங் டு அவர் சிலபஸ். சரியா, ஸோ அப்படியும் ஒரு கேஸ் இருக்குது, உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கணும். சரியா, ஸோ அதுக்காக தான் நான் சொன்னேன். இப்போ when there are more than one wave joining at a point, the equation of the resultant is the vector sum of each equation. Okay, இதுதான் வந்து principle of superposition ஓட definition. Okay, if you want you can write it. Next, இப்போ அடுத்து என்ன பார்ப்போம்? அடுத்து one wave has nothing to do with other. ஓகே, இது இன்னொரு முக்கியமான கான்செப்ட். ஆக்சுவலாக பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷன் பற்றி சொன்னேன் நான். கரெக்டாக இந்த வேவும் வந்து இன்டர்ஃபேர் ஆச்சுன்னா வாட் வில் பி த ரிசல்டன்ட் எப்படி கண்டுபிடிக்கணும், ஜஸ்ட் வெக்டார் சம்னு பார்த்தோம். கரெக்டாக இன்னொரு விஷயமும் சொல்லுது பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷன். சரியா, டியூ டு ஒன் வேவ். ஓகே, ஒன் வேவ் இஸ் கம்ப்ளீட்லி இண்டிபெண்ட் ஆஃப் த அதர் வேவ். அதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த இடத்துல y2வும் ஆக்ட் ஆகுது அண்ட் சேம் டைம் y1ம் ஆக்ட் ஆகுது. கரெக்டாக பாயிண்ட் Pயும் இங்கே இருக்குது. சரியா, இப்போ ஒரு வேளை இந்த y2 இல்லாட்டி இந்த பார்ட்டிக்கல் வந்து 10 சென்டிமீட்டர் மேலே போகுதுன்னு வச்சுப்போம். ஓகே, y2 இல்லாட்டியும் இந்த பார்ட்டிக்கல் வந்து 10 சென்டிமீட்டர் மேலே போகுதுன்னு வச்சுப்போம். சிமிலர்லி இந்த y2 வந்து கீழே வரப்போ
இது இல்லை, இந்த வேவை நம்ம கன்சிடர் பண்ணனா இந்த y2 மட்டும் ஆக்ட் ஆச்சுன்னா இந்த பார்ட்டிக்கல் வந்து ஒரு 15 சென்டிமீட்டர் கீழே போகுதுன்னு வச்சுப்போம். ஓகே, அதுக்கு 10 சென்டிமீட்டர், இதுக்கு 50 சென்டிமீட்டர். சரியா? இப்போ நான் ரெண்டுத்தையும் சேர்ந்து நான் வந்து அலோவ் பண்ணுறேன், ரெண்டு வேவையும் ஸ்ட்ரைக் பண்ணுறேன். சரியா? ஸ்ட்ரைக் பண்ணாலும் கூட இது ரெண்டுமே இன்டர்ஃபியர் ஆகிட்டுனா கூட, சரியா, இந்த ரெண்டு பார்ட்டிக்கலும் இப்போ கம்பைன் ஆகிடுச்சு, இப்படி கம்பைன் ஆகிடுச்சு. அப்படி இருந்தாலும் ஸ்டில் the movement of the particle p with respect to y2 will remain 10 centimeter. Okay, and similarly the movement of particle p with respect to y2 will remain 15 centimeter. ஓகே, அதில் எந்த விதமான சேஞ்சும் கிடையாது. இந்த வேவை பார்த்தீங்கன்னா பிரச்சனையே இல்லை. ஓகே, எதிர்கந்து இவன் வரான், இவன் வந்து என்னோடய பவர்ஃபுல், ஸோ நான் என்னோடய பவரை கம்மி பண்ணணும் அப்படின்ட்டு இந்த வேவ் டெஃபினட்டாக கம்மி பண்ணாது. ஓகே, அதே மாதிரி இந்த வேவும் இவன் வந்து நம்மளோட சின்ன பவர் இருக்க வேவ், ஸோ நம்ம வந்து இவனை வந்து டிப்ரெஸ் பண்ணணும் அப்படின்ட்டு இட் ஓன்ட் கெட் இன்க்ரீஸ் இன் ஆம்ப்ளிடியூட். ஓகே, ஆம்ப்ளிடியூட் ஆஃப் வேவ்ல இது அதை பற்றிலாம் இப்போ கவலைப்படாங்க, அதோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகாது இதால். ஓகே, டிஃபால்ட்டாக இதுக்கு 10 சென்டிமீட்டர்னாக்கா இது 15 சென்டிமீட்டர், டிஃபால்ட்டாக இட் வில் பி தேர் irrespective ஆஃப் த இன்டர்ஃபரன்ஸ். சரியா? எஸ், நெட் சேஞ்ச் வில் பி ஆப்வியஸ்லி வெக்டார் சம் ஆஃப் y1 and y2. ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் நெட் சேஞ்ச். இண்டிவிஜுவாலிட்டி இந்த வேவுக்கு இந்த வேவை பொறுத்து எந்த கவலையும் இல்லை. ஓகே, நான் அதான் ட்ரை பண்ணுறேன் சொல்கிறதுக்கு. ஓகே, ஏன்னா சில பேருக்கு y0 சேஞ்ச் ஆகுதுன்றப்ப என்ன நினைப்பாங்கன்னா இந்த வேவ் வந்து அப்போ இந்த வேவோட ஆக்ஷன் கம்மியாகிடும் இந்த வேவ்னால அப்படின்னு நினைப்பாங்க. நோ, இந்த வேவோட ஆக்ஷன் வில் பி ஆஸ் இட் வாஸ் ஒரிஜினல். சரியா? இந்த வேவும் வந்து அது ஒரிஜினலாக எப்படி இருக்கோ அப்படியே தான் இருக்கும். சரியா? இது ரெண்டும் இன்டர்ஃபியர் ஆகிறதுனால இந்த வேவோட ப்ராப்பர்ட்டிஸ் எதுவும் மாறாது. ஓகே, த பார்ட்டிகல்ஸ் நெட் டிஸ்பிளேஸ்மெண்ட் வில் டெஃபினெட்லி கெட் எஃபெக்டட் டியூ டு த வேவ்ஸ். ஓகே, இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இதுதான் செகண்ட் பாயிண்ட். ஓகே, one wave has nothing to do with the other wave. சரியா? ஓகே, ஸோ இப்போ இன்டர்ஃபரன்ஸ் பற்றி பார்த்தோம். சரியா? இப்போ என்ன வேணும்னா எனக்கு வந்து ரெண்டு வேவ் இருக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு த்ரூவாக போகிறேன். இங்கே பாரு, லெட் அஸ் கன்சிடர் அ பார்ட்டிக்கல் பி ஹியர். ஓகே, இந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்க, இந்த இடத்துல உங்களோட அவங்க இருக்காங்க. சரியா? இந்த இடத்துல யாரோ ஒருத்தர் இருக்காங்க. சரியா? இந்த இடத்துல த ரெக்வயர்ட் பார்ட்டிக்கல் இருக்குது. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறேன்னா நீங்கள் யூ ஆர் கோயிங் டு லீவ் அ லைட் வேவ். ஓகே, என்ன வேவ் வேணால் இருக்கட்டும், சவுண்ட் வேவ், லைட் வேவ், ஏதோ ஒரு வேவ் இருக்கட்டும். வி ஆர் கோயிங் டு லீவிங் அ வேவ் ஃப்ரம் ஹியர், அ பீம் ஆஃப் வேவ். ஓகே, லெட் இட் பி அ லைட் வேவ். ஓகே, லைட் வேவ் வந்து நம்ம இங்கே இந்த இடத்துலன்னு கொடுத்தாச்சு. சிமிலர்லி உங்களோட அவங்களும் என்ன பண்ணியிருக்காங்க, இங்கேருந்து ஒரு லைட் வேவ் கொடுத்துருக்காங்க. ஓகே, லைட் வேவ் என்ன டிஃப்ரென்ஸ்னால் உங்களுக்கும் அந்த பார்ட்டிக்கலுக்கும் x1 டிஃப்ரென்ஸ். ஓகே, டிஸ்டன்ஸ் பிட்வீன் you and the particle is x1, whereas distance between you and the particle is x2. I mean that s2 point and this particle is x2. Okay, நல்லா கவனிச்சிங்கன்னா x1 is less than x2. Am I right? x1 வந்து கிட்ட இருக்குது x2 ஓட. let us assume x2 is larger than x1. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன கேட்குறேன்னாக்கா இந்த ரெண்டு வேவ், இதோட ஈக்குவேஷன் y1 இருக்குது, இதோட ஈக்குவேஷன் y2 இருக்குது. சரியா? ஸோ y1 y2 என்னது அதுவும் எழுதிடுறேன். y1 ஈக்குவல் டு a sin omega t plus kx. ஓகே, y2 ஈக்குவல் டு a2 sin omega t into kx. ஓகே, ஸோ இப்போ ரிசல்டண்ட்டாக pக்கு ஒரு வேவ் ஈக்குவேஷன் வேணும். சரியா? அது எதன் டிபெண்ட் பண்ணியிருக்கு? a sin omega t plus x1 and a2 sin omega t plus x2. வெயிட் எல்லாருக்கும் அப்படியே தலை சுற்ற ஆரம்பிச்சிருக்கோம். என்ன இது திடீர்னு a1 x1 எங்கேருந்து வந்துச்சு? ஓகே, சிம்பிள் தான், ஒன்றும் இல்லை, லாஸ்ட் இயர் படித்தது தான். ஈக்குவேஷன் ஆஃப் அ ஸ்ட்ரெயிட் லைன், ஈக்குவேஷன் ஆஃப் த வேவ் தான் y ஈக்குவல் டு a1 sin omega t plus kx1. சரியா? y1 என்னன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த பார்ட்டிக்கல். ஓகே, டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் திஸ் பார்ட்டிக்கல் y1. ஓகே, a1னாக்கா ஆம்ப்ளிடியூட் ஆஃப் திஸ் வேவ். சரியா? அண்ட் ஒமேகானாக்கா ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. ஓகே, ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. t இஸ் த டைம் ஃபார் அ பர்டிகுலர் டைம் இன்டர்வல், இப்படி ட்ராவல் ஆகுதுன்ற t வந்து டைம். k இஸ் சம்திங் ரிலேட்டட் டு வேவ். இப்போ நம்ம அதை பற்றி பார்க்க வேணாம். சரியா? k இஸ் சம் கான்ஸ்டன்ட் விச் இஸ் ரிலேட்டட் டு வேவ். சரியா? அது வந்து வேவ் லென்த்தை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். சரியா? அண்ட் எக்ஸ் இஸ் நத்திங் பட் திஸ் டிஃப்ரென்ஸ், இந்த டிஸ்டன்ஸ் தான் எக்ஸ். ஓகே, ஸோ அதுதான் a1 sin omega t plus kx1 போட்டிருக்கேன். சரியா? அதோட ஈக்குவேஷன் இப்படி இருக்குது. இப்போ சரியா, இது வரைக்கும் புரிஞ்சா? இப்போ நம்ம டார்கெட் என்ன தெரியுமா? என்னோடய டார்கெட் என்ன, எனக்கு வந்து y0 வேணும், y1 தெரிஞ்சு y2 தெரிஞ்சு, எனக்கு இப்போ இதோட நெட் டிஸ்பிளேஸ்மெண்ட் வேணும். ஓகே, நெட் டிஸ்பிளேஸ்மெண்ட் வேணும், என்ன பண்ணும்? we need to add the vector sum.
again the pointer has gone. ஸோ என்ன சொன்னேன்னா எனக்கு நெட் டிஸ்பிளேஸ்மெண்ட் வேணும். ஓகே, நெட் டிஸ்பிளேஸ்மெண்ட் வேணும்னா என்ன பண்ணணும்? ஜஸ்ட் நீட் டு ஆட் த வெக்டர் சம். கரெக்டாக வெக்டர் சம் ஆட் பண்ணுறேன். ஓகே, ஸோ என்னது y1 வந்து a1 sin omega t ப்ளஸ் x1 அண்ட் y2 என்னது a2 sin omega t ப்ளஸ் x2. ஓகே, இப்போ நான் போன கிளாஸ்லேயே உங்களுக்கு ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் பார்த்து ஒரு சின்னதாக ஒரு க்ளூ கொடுத்தேன். ஓகே, ஸோ ஃபேஸ் டிஃப்ரென்ஸாக என்ன ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். இந்த கேஸில் ஃபேஸ், ஓகே 1 minute. ஸோ ஃபேஸ்னால் என்னென்னு சொல்லியிருக்கேன் போன கிளாஸில் உங்களுக்கு. ஃபேஸ்னால் என்னென்னா கமான், எஸ், ஃபேஸ்னால் என்னென்னா இதுதான் ஃபேஸ். ஓகே, இந்த ஆங்கிளில் தான் நம்ம வந்து ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். இந்த இடத்துல சைன் ஃபேஸ் என்னது ஒமேகா டி ப்ளஸ் கேஎக்ஸ். ஓகே, அதே மாதிரி இதோட ஃபேஸ் என்ன sin omega t plus kx, இதோட ஃபேஸ். ஓகே, ஸோ இப்போ ஃபேஸ் டிஃப்ரென்ஸ்னால் என்னென்னா ஆக்சுவலாக டிஃப்ரென்ஸ் பிட்வீன் திஸ் ஃபேஸ் அண்ட் திஸ் ஃபேஸ் தான் சிம்பிளாக ஃபேஸ் டிஃப்ரென்ஸ். ஓகே, ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் கான்செப்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜஸ்ட் கவனிங்க. என்ன சொன்னேன்னா ஃபேஸ் டிஃப்ரென்ஸ்னால் என்னென்னாக்கா ரெண்டு வேவ் இருக்குது, ரெண்டு வேவ்க்கு நடுவில் இருக்க டிஃப்ரென்ஸ் பிட்வீன் திஸ் டேர்ம். ஓகே, நான் இந்த டேர்மை வந்து டீட்டான்னு வச்சுக்கிறேன். ஸோ difference between these two theta is known as phase difference. Okay, phase difference. Okay, இப்போ எனக்கு வந்து இப்போ ஃபேஸ் டிஃப்ரென்ஸை பற்றி கவலை இல்லை. சரி, ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் நான் எடுத்துருவேன். சரியா, இப்போ இந்த ஈக்குவேஷனில் இந்த வேவுக்கு a1 ஆம்ப்ளிடியூட் வந்து a1 சொன்னேன். ஓகே, இந்த ஈக்குவேஷனில் ஆம்ப்ளிடியூட் வந்து இந்த வேவ்க்கு a2. ஓகே, இப்போ இது மிக்ஸ் ஆகி எனக்கு வந்து a1 ப்ளஸ் a2ன்ட்டு வருது. ஓகே, அதாவது ரிசல்டன்ட் ஒரு ஆம்ப்ளிடியூட் வருது. சரியா, ரிசல்டன்ட் ஆம்ப்ளிடியூட் எப்படி கண்டுபிடிப்பேன்? ஓகே, ஸோ அது எப்படி கண்டுபிடிப்போங்கிறது ஒரு பாயிண்ட். சரியா, அது ஜஸ்ட் நோட் இட் டவுன். இப்போ நம்ம அடுத்த டார்கெட்டை இப்போ வேவோட ஈக்குவேஷன் டிரைவ் பண்ண ட்ரை பண்ணுறோம். சரியா, எதுக்கு? இந்த ரெண்டு வேவ் வந்து கம்பைன் ஆகிடுச்சுன்னா அதோட ரிசல்டன்ட் ஈக்குவேஷன் என்ன வரும்னு ட்ரை பண்ணுறோம் நம்ம டிரைவ் பண்ணுறதுக்கு. சரியா, அதில் இப்போ நமக்கு புதுசாக ரெண்டு டேர்ம் வந்திருக்கு. ஒன்று வந்து இந்த ஃபேஸ். ஓகே, இந்த ரெண்டு ஃபேஸையும் நான் வந்து இப்போ ரிசல்டன்ட் ஃபேஸ் கண்டுபிடிக்கணும். சரி, அது எப்படின்ட்டு ஒன்று, அது ஒரு பாயிண்ட். செகண்ட் என்ன இருக்குன்னா இந்த ஆம்ப்ளிடியூட், இதுக்கு ஒரு ஆம்ப்ளிடியூட், இதுக்கு ஒரு ஆம்ப்ளிடியூட். எப்படி இந்த ரெண்டு ஆம்ப்ளிடியூடையும் நம்ம வந்து ரிசல்டன்ட் ஆம்ப்ளிடியூட் எப்படி கொண்டு வர போகிறோன்றது செகண்ட் திங். ஓகே, ஸோ இது எப்படி கண்டுபிடிப்போம்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இதை இன்னும் கொஞ்சம் நம்ம ஃபீல் பண்ணுவோம். சரியா, ஒரு முக்கியமான டேர்ம் ஒன்று இருக்குது, நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்பீங்க. கோஹரண்ட் சோர்ஸ் அப்படின்ட்டு ஒரு டேர்ம் இருக்குது. சரியா, கோஹரண்ட் சோர்ஸ்னால் என்னன்னாக்கா நீங்கள் ஒரு கோஹரண்ட் சோர்ஸ் யூஸ் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு இதோட ஒமேகா இருக்குல்ல, இந்த ஒமேகா வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகுது. ஓகே, ஒமேகா வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகுது. ஒன்றும் இல்லை, ஒரு கோஹரண்ட் சோர்ஸ் எடுத்தோம்னா சேம் ஃப்ரீக்வன்சி லைட்டை வந்து எமிட் பண்ணும். சேம் ஃப்ரீக்வன்சி லைட் எல்லா டைரெக்ஷன்லேயும் சேம் ஃப்ரீக்வன்சி லைட்டை எமிட் பண்ணும். சரியா, அதோட ஃபேஸ் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு பார்ட்டிக்கல் வேவ் இங்கேருந்து ஆரம்பிக்குது. சரியா, அதோட வேவ் மோஷன் வந்து இங்கே மேலேருந்து ஆரம்பிக்குது. சரியா, ஃப்ரம் அப்வர்ட் டு இட் கோஸ் டவுன்வர்ட், அப்படியே இப்படி ஆரம்பிக்குது. அதே மாதிரி இங்கே ஆரம்பிக்கிற பார்ட்டிகளோட வேவும் அப்வர்ட் டவுன்வர்ட் அந்த மாதிரி தான். ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் வில் பி அப்வர்ட் அப்வர்ட் அப்வர்ட், இதுக்கு அடுத்து வர வேவும் அப்வர்ட். ஸோ அதுதான் வந்து கோஹரண்ட் சோர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கான அட்வான்டேஜ். ஸோ இதனால் என்னன்னாக்கா உங்களுக்கு இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்னை நல்லா ஸ்மூத்தாக படிக்க முடியும். சரியா, அதனால் வி வில் யூஸ் கோஹரண்ட் சோர்ஸ் லைட். ஓகே, சின்ஸ் நம்ம கோஹரண்ட் சோர்ஸ் லைட் எடுக்கிறதுனால இந்த ஒமேகாவும் நமக்கு ஈக்குவலாக இருக்கும். சரியா, அண்ட் இந்த டைமும் வில் பி சேம். சரியா, அட் த சேம் டைம் இங்கேருந்தும் இங்கேயும் மோஷன் நடக்குது. சரியா, ஸோ டி அண்ட் டி ஆல்சோ வில் பி சேம். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த ஒமேகா சொன்ன பற்றியா, இந்த ஒமேகாவோட ஃபார்முலா ஆக்சுவலானா 2π × f. ஓகே, இந்த ஒமேகாவோட ஃபார்முலானா 2πf. ஸோ ஒமேகா சேம்னா என்ன அர்த்தம்னா இதில் என்ன இருக்குது டேர்ம் ஃப்ரீக்வன்சி. ஸோ ஃப்ரீக்வன்சி வில் பி சேம். அதுதான் நான் சொன்னேன். கோஹரண்ட் சோர்ஸ் எடுத்தோம்னா என்ன சொன்னேன், ஃப்ரீக்வன்சி வில் பி சேம் ஃபார் ஆல் த லைட். ஓகே, அண்ட் இது ஒன்று. அதுக்கடுத்து வியும் வந்து சேம் தான் சொல்கிறேன். சரியா, கொஞ்சம் யோசிங்க எப்படி வி சேமாக இருக்கும். ஏன்னா நான் எடுத்திருக்க மீடியம் என்னது, ஒரே மீடியம். சரியா, இந்த இடத்துல என்னோடய பேப்பர் தான் இதோட மீடியம். சரியா, ஸோ மீடியம் இஸ் சேம். அப்போ டெஃபினெட்லி லைட்டோட வெலாசிட்டியும் வில் பி சேம். சரியா, வியும் சேம் அண்ட் k is also same. k என்னன்னா 2π/λ. k is dependent on wavelength. ஓகே, k is also same. ஓகே, ஸோ இதெல்லாமே வந்து சேமாக இருக்குது. ஓகே, இப்போ நான் என்னென்ன சேம் சொன்னேன், ஒன்று ஒமேகா, இன்னொன்று டி, இன்னொன்று கே. ஓகே, வேறு என்ன இருக்குது, ஆம்ப்ளிடியூட் அண்ட் எக்ஸ் மட்டும் மாறி இருக்குது. எக்ஸும் சேம். ஆமே ரைட்? டெஃபினெட்லி நாட். எக்ஸ் இஸ் நாட் சேம். இந்த இதுக்கு எக்ஸ் என்னது x1 அண்ட் இதுக்கு என்னது x2. சரியா, x1 பெருசா x2 பெருசா?
டெஃபினெட்லி இதோட டிஸ்டன்ஸ் வந்து பெருசு, சரியா, x2. ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்கள் ஃபேஸ் டிஃப்ரென்ஸும் ஒன்று பார்த்துட்ருக்கோம்ல, அது கம்ப்ளீட்லி டிபெண்ட் ஆன் திஸ் எக்ஸ் வேல்யூ. அவ்வளோதான்டா, இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஸோ உங்கள் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் இஸ் கம்ப்ளீட்லி டிபெண்ட் ஆன் எக்ஸ் வேல்யூ. ஸோ ஒரு வேளை நான் எக்ஸோட வேல்யூ இங்கே வந்து சேமாக வச்சுருந்தேன்னா அப்போ எனக்கு ஃபேஸ் டிஃப்ரென்ஸே இருந்திருக்காது. ஓகே, இந்த ஈக்குவேஷன் ஆட் பண்ணால் எனக்கு ஃபேஸ் டிஃப்ரென்ஸே இருந்திருக்காது. ஸோ ஒன்லி திங் விச் இஸ் மேக்கிங் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் இஸ் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். ஓகே, எக்ஸ். ஸோ இப்போ இது புரிஞ்சதுனால ஐ எம் ஜஸ்ட் கண்டினியூவிங் நவ். see, ஸோ உங்களுக்கு என்ன புரிஞ்சு, ஃபேஸ் டிஃப்ரென்ஸ்னால் என்னென்னு புரிஞ்சா, வாட் இஸ் த, இப்போ வந்து ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் பாருங்கள், இது அப்புறம் பார்ப்போம். வெயிட், ஃபேஸ் டிஃப்ரென்ஸ்னால் என்ன சொன்னேன் இப்போ, W2 KX. ஓகே, see here, A1யும் A2வையும் நான் என்ன பண்ணுறேன், மைனஸ் பண்ணுறேன், எனக்கு டிஃப்ரென்ஸ் வேணும். ஓகே, ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் எப்படி கண்டுபிடிப்பேன்னா, ஐ எம் ஜஸ்ட் சப்ட்ராக்டிங் த ஃபேஸ் ஆஃப் Y1 அண்ட் ஃபேஸ் ஆஃப் Y2. ஓகே, ஏன் இதை X2 மைனஸ் X1 போட்டிருக்கேன், ஏன்னா X2 தான் பெரிய லென்த், கரெக்டாக, தோ இங்கே இருக்குல்ல, இந்த ஃபேஸையும் நான் மைனஸ் பண்ணுறேன். ஓகே, when I completely subtract this phase and this phase, I am getting a new equation. பாருங்கள், omega t cancel. ஓகே, மீதி என்ன இருக்குது, kx2 minus kx1. so if I take k common, I am getting x2 minus x1 and I am writing phi as phase difference. அதோட நோட்டேஷன் வந்து phiன்னு சொல்கிறேன். so finally I can say that phi equal to k into delta x, and we can say phase difference equal to 2 pi by lambda into delta x. இதுதான் உங்களோட முக்கியமான ஒரு derivation for the next numerical. okay, next derivation. ஸோ ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் என்னென்னு ஃபீல் பண்ண முடியுதா, ஃபேஸ் டிஃப்ரென்ஸ்னால் ஒன்றும் இல்லை. see, இவன் இருக்கான். ஓகே, இந்த ஈக்குவேஷனுக்கும் இந்த ஈக்குவேஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் ஆகுது, ஒன்லி டிஃப்ரென்ஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் எக்ஸ். இந்த ஃபேஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ், இந்த ஃபேஸ்க்கும் ஒரே டிஃப்ரென்ஸ் எது, எக்ஸோட வேல்யூ. ஓகே, ஸோ சின்ஸ் எக்ஸோட வேல்யூ மாறுறதுனால இதோட ஃபேஸ் மாறுது. ஓகே, ஸோ அதுதான் வந்து ஃபேஸ் டிஃப்ரென்ஸ். ஸோ ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் என்ன சொல்லுவோம், x2 k, அந்த டீட்டாவை வந்து மைனஸ் பண்ணணும். சரியா, நான் சொன்னல இந்த ஈக்குவேஷனில் இதை டீட்டாவை அசியூம் பண்ணிக்கோங்கன்னு சொன்னல. ஸோ இந்த டீட்டாவையும் அந்த டீட்டாவும் மைனஸ் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் விச் இஸ் நத்திங் பட் 2 pi by lambda into delta x. ஸோ உங்கள் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் இஸ் கம்ப்ளீட்லி டிபெண்ட் ஆன் வாட், பாத் டிஃப்ரென்ஸ். ஓகே, பாத் டிஃப்ரென்ஸ் இப்போ புரியுதா, பாத் டிஃப்ரென்ஸ் புதுசாக ஒரு டேர்ம் சொல்கிறேன், என்னது, சிம்பிள், இதோட பார்த்தும் டிஃப்ரென்ஸ் பண்ணால் பாத் டிஃப்ரென்ஸ். ஓகே, இப்போ நீங்கள் ஃபார்முலா வைஸ் வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஓகே, ஃபார்முலா வைஸ் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ்லாம் என்னென்னு தெரிஞ்சிச்சு. ஓகே, இப்போ எக்ஸாக்ட்லி ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் என்னது, ப்ராக்டிக்கலாக சொல்லட்டுமா, ஆக்சுவலாக என்ன சொல்கிறது ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் அப்படின்ட்டு, ரொம்ப சிம்பிளாக. ரெண்டு ஸ்னேக் எடுத்துக்கோங்க. நான் ஸ்கூல் படிக்கிறப்ப எங்கள் சார் எனக்கு சொல்லிக் கொடுத்த எக்ஸாம்பிள் ஆக்சுவலாக. ஓகே, ஸ்னேக் எடுத்துக்கோங்க, ஸ்னேக்கோட எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. ஜோடி ஸ்னேக், நாகினி நாகா. சரியா, ஸோ என்ன பண்ண போகுது, ரெண்டும் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. ஓகே, நான் என்ன சொல்லிட்டேன், இது ரெண்டுத்துக்கும் வந்து சரியான லவ், ஒரு ஸ்னேக்குக்கு மேலே இன்னொரு ஸ்னேக்கு சரியான லவ். ஓகே, ஸோ இது எப்படி போகுதோ அதே மாதிரி தான் என்ன பண்ணும், இந்த நாகினியும் போகும். ஓகே, ஸோ இது மேலே போச்சுன்னா இந்த நாகினியும் வந்து மேலே போகும், இது கீழே வந்துச்சுன்னா இந்த நாகினியும் வந்து கீழே வரும். சரியா, ஸோ இப்போ இதுக்கு என்ன, இந்த ரெண்டு வேவ்க்கும் என்ன ஆச்சு, there is no difference. ஓகே, இதுவும் இப்படி போகுது, லைக் ரெண்டு பேரும் சேமாக போகிறாங்க, பார்க்குறதுக்கு ரெண்டு பேரும் ஒரே மாதிரி போகிற மாதிரி இருக்குது. சரியா, இப்போ ஏதோ ஒரு சண்டையினால் என்ன ஆகிடுச்சுன்னா, இந்த நாகா இருக்கான்ல, இவன் வந்து முன்னாடி போக ஆரம்பிச்சிடான். ஓகே, சின்ன கரெக்ஷன், எப்போவுமே பொண்ணுங்க தானே கோவப்பட்டு ஃபாஸ்ட்டாக போவாங்க, ஜஸ்ட் ஃபார் ஃபன். ஓகே, ஸோ என்ன ஆகிடுச்சு, இந்த கீழே இருக்க வேவ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போக ஆரம்பிச்சிடுச்சு ஆஸ் கம்பேர் டு திஸ் இந்த ஸ்னேக். ஓகே, இந்த ஸ்னேக் வந்து வேகமாக போக ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இது ஒன்ஸ் வேகமாக போக ஆரம்பிச்சிச்சுன்னா இது டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கிறது எக்ஸ், இது டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணிக்கிறது x2. ஓகே, இப்போ பார்த்தோம்னா இட் இஸ் நாட் நெசசரி தட் இது இப்போ மேலே போகுதுன்னா இதுவும் மேலே போகணுன்ட்டு கிடையாது. ஓகே, சின்ஸ் இதோட ஃபேஸ் மாறிடுச்சு, இப்போ இது மேபி இப்போ கீழே பார்த்த மாதிரி போயிட்டுருக்கும். புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்ட்டு, டிஸ்டன்ஸ் மாறினால இந்த ஸ்னேக் இப்போ மேலே போக ஆரம்பிச்சிடுச்சு. பட் இதோட அதிகமாக ட்ராவல் பண்ணனால மேபி இதோட டிஸ்டன்ஸ் வந்து இப்போ என்ன பண்ணுது, அந்த ஸ்னேக்கோட பாத் வந்து இப்போ கீழே நோக்கி இருக்குது அந்த பர்டிகுலர் டைமில் இது வந்து மேலே போகுது, பட் இது கீழே வருது. சரியா, இந்த டிஃப்ரென்ஸை க்ரியேட் பண்ணது பார்த்தா இதுதான் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் ஆக்சுவலாக. ஓகே, இந்த டிஃப்ரென்ஸ் எதனால் க்ரியேட் ஆச்சு, ஒன்லி பிகாஸ் ஆஃப் த டிஸ்டன்ஸ் x1 ப்ரொவைடட் த ஃப்ரீக்வன்சி இஸ் சேம் ஃபார் போத். ஓகே, ரெண்டுத்துக்கும் ஃப்ரீக்வன்சி ஒன்னாக இருந்துச்சுனாக்கா இந்த டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுனால இதோட
டிஃப்ரென்ஸ் மாறுது. இன்னொரு விதத்தில் வந்து டான்ஸ் ஸ்டெப். ஓகே, 2 பேரும் ஒரே மாதிரி டான்ஸ் ஸ்டெப் போட்டுகிட்டே இருக்கணும். சரியா? சில டைம் என்ன பண்ணுவான், இவன் கொஞ்சம் ஓவர் என்தூசியாஸ்டிக்காக இருந்தாக்க என்ன பண்ணுவான், முன்னாடி போகிற வேண்டிய ஸ்டெப்பை கொஞ்சம் வேகமாக போட்டு அப்படி டோட்டலாக மீதி பேர்லாம் ஒரு மாதிரி ஆடுவாங்க, இவன் மட்டும் ஒரு மாதிரி ஆடிட்டு இருப்பான். சரியா? ஸோ இதுதான் வந்து ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் சொல்லுவாங்க. புரியுதா? இதுதான் ப்ராக்டிக்கலாக. இதோட சிம்பிளாக எனக்கு சொல்ல தெரியல ஆக்சுவலாக. அண்ட் இதுதான் ஆக்சுவலாக ஃபேஸ் டிஃப்ரென்ஸ். சரியா? ஃபேஸ் டிஃப்ரென்ஸ்னால ஒரு வேவில் என்ன சேஞ்ச் வரும்ன்றதை ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் கால் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ். அதோட ஈக்குவேஷன் தான் மெயின். சரி, இவ்வளோ நேரம் பார்த்து இதுவும் புரியல, அட்லீஸ்ட் ஈக்குவேஷன் ஆச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ கம்மிங் பேக் டு ஆம்ப்ளிடியூட். ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் பற்றி பார்த்தாச்சு, நம்ம கிளியர் ஆகிடுச்சு. இப்போ ஆம்ப்ளிடியூடோட சேஞ்ச் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஓகே, உங்கள் புக்கில் வந்து இதுதான் ஆக்சுவலாக பெரிய விஷயமே. சரியா? ரொம்ப 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 டஃப். இந்த டஃப்னு சொல்ல முடியாது, ரொம்ப லென்த்தி. ஆம்ப்ளிடியூடோட சேஞ்ச் கண்டுபிடிக்கிறது ரொம்ப லென்த்தி. எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா, உங்கள் புக்கில் என்சிஆர்டியில் let us assume this as a1 sin theta and it is as a2 cos theta அப்படின்னு வச்சு ஒரு பேஜுக்கு டெரிவேஷன் போட்டு ஆம்ப்ளிடியூடோட ஃபார்மில் கொண்டு வருவாங்க. ஓகே, அவ்வளோ போடணுன்ட்டு அவசியம் இல்லை. ஒரு சின்ன ஷார்ட்கட் வச்சுக்கோங்க. இதுக்கு உங்களுக்கு தேவையெல்லாம் பேரலோகிராம் லா ஆஃப் வெக்டார் அது தெரிஞ்சுன்னா ஆம்ப்ளிடியூடோட சேஞ்சை உங்களால் ஈஸியாக கொண்டு வந்துட முடியும். சரியா? இப்போ ஆம்ப்ளிடியூடும் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபைனலாக வையோட ஈக்குவேஷனும் கொண்டு வந்துடலாம். சரி, அது எப்படின்னு அப்புறம் பார்ப்போம். அண்ட் இப்போ ஆம்ப்ளிடியூடோட ரிசல்டன்ட் எப்படி கொண்டு வரும்? சரியா? சிம்பிள்டா. ஆம்ப்ளிடியூடுன்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். A1 K. ஓகே, இங்கே கூட்டிகிட்டு போயிடுறேன், எழுதுறதோட அதான் பெஸ்ட்டு. 1 minute. இந்த 2 ஈக்குவேஷனை கவனிங்க. ஃபர்ஸ்ட் வேவோட ஈக்குவேஷனு A1 sin omega t plus x1. ஓகே, செகண்டோடதுன்னா A2 sin omega t plus x2. சரியா? இந்த ரெண்டுத்தையும் நல்லா கவனிங்க. இது ரெண்டுத்தில் எதோட ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் அதிகம், எதோட ஃபேஸஸ் அதிகம்? டெஃபினெட்லி திஸ். கரெக்டாக? மீது எல்லாமே வந்து ப்ரொவைடர் சேம். இதுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா என்ன இருக்குது, பெருசாக இருக்குது. ஸோ இதோட ஃபேஸ் வந்து அதிகமாக இருக்குது. கரெக்டாக? ஸோ என்ன பண்ணுங்கள், A2 வந்து ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கணும். ஓகே, A2 வந்து எப்படி எடுத்துக்கணும்னா இந்த மாதிரி எடுத்துக்கணும். இருக்கிறதுலே ஷார்ட்டஸ்ட் வேவை வந்து ஹாரிசான்டலாக எழுதிக்கணும். சரியா? அதாவது A1 டேக் A1 as ஹாரிசான்டல். சரியா? எப்படி ஹாரிசான்டல் டிட்டர்மைன் பண்ணணும்? ஜஸ்ட் கம்பேர்ட் ஃபேஸ் ஆஃப் த 2 வேவ்ஸ். ஓகே, ஃபேஸ் ஆஃப் த 2 வேவ்ஸ் எடுங்க. எதோட ஃபேஸ் வந்து இருக்கிறதுலே கம்மியாக இருக்கும் அதை வந்து ஹாரிசான்டலாக போட்டுக்கோங்க. இங்கே வந்து A1 போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ A2 வேணும் உனக்கு. ஓகே, A1க்கும் A2க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் வருது? A1க்கும் A2க்கும் இருக்க ஒரே டிஃப்ரென்ஸ் என்ன? ஆப்வியஸ்லி ஃபேஸ் டிஃப்ரென்ஸ். ஆமே ரைட் வரும். See here, A1க்கும் A2க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் மெயினாக வருது? சைன்னு ஒன்றும் சேஞ்ச் இல்லை, ஒமேகாலும் சேஞ்ச் இல்லை, டைமில் சேஞ்ச் இல்லை. ஒரே சேஞ்ச் பிகாஸ் ஆஃப் திஸ் திங், அதாவது இந்த கம்ப்ளீட் டேர்ம். இந்த கம்ப்ளீட் டேர்ம்னால மட்டும்தான் இதுவும் அதுவும் மாறுது. ஓகே, இந்த கம்ப்ளீட் டேர்ம் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? ஒன்லி பிகாஸ் ஆஃப் த டிஸ்டன்ஸ். சரியா? ஸோ அதுதான் என்ன சொல்கிறோம் நம்ம இவ்வளோ நாளாக ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் சொல்கிறோம். ஸோ அந்த ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் ஒரு வேளை கரெக்டாக இருந்துச்சுனாக்கா இதுக்கும் கரெக்டாக இருந்திருக்கும். சரியா? ஸோ என்ன பண்ணுறோன்னா இப்போ சிம்பிளாக we are just drawing this one. Okay, with a difference 5. ஓகே, A1க்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஃபேஸ் டிஃப்ரென்ஸ். சரியா? அந்த ஃபேஸ் டிஃப்ரென்ஸோட ஃபார்முலானா இப்போ தான் பார்த்தோம், K into delta x. ஓகே, ஸோ அதுதான் அந்த K into delta x, அதாவது 5ன்ற ஆங்கிளுக்கு இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. சரியா? சிம்பிளாக. ஸோ இப்படி வரைச்சிட்டிங்கன்னா போதும். A1 இங்கே A2 இதோட டிஃப்ரென்ஸ் வந்து 5. ஓகே, ஸோ இப்போ இது A1 ஆம்ப்ளிடியூட் 1, இது ஆம்ப்ளிடியூட் 2. சரியா? அக்கார்டிங் டு பேரலோகிராம் த ரிசல்டன்ட் இஸ் அ டேஞ்சன்ட் ஆஃப் திஸ் திங். கரெக்டாக? அப்போ AR வந்து இப்போ சிம்பிள் பேரலோகிராம் லா அப்ளை பண்ணிடலாம். என்னது? A1 square plus A2 square plus 2 into A1 A2. கரெக்டாக? cos theta. ஓகே, ஸோ A1 square plus A2 square plus 2 into A1 A2 cos theta. cos 5 இந்த இடத்துல. சரி, ஆங்கிள் பிட்வீன் தம் இஸ் 5. ஓகே, இதுதான் வந்து ரிசல்டன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு, எதுக்கு? ரிசல்டன்ட் ஆம்ப்ளிடியூட் கண்டுபிடிக்கிறதுக்கு பெஸ்ட் மெத்தட். ஓகே, என் மெத்தட் வந்து கரெக்டாக இருக்கும்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்? ரைட் த ஷார்ட்டர் ஃபேஸ் ஃபர்ஸ்ட். அப்புறம் அந்த ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் தான் அதோட ஆங்கிளாக மாறப்போகுது. சரியா? அதாவது 5 தான் வந்து இந்த A1க்கும் A2க்கும் இருக்க நடுவில் இருக்க ஆங்கிள். ஸோ அப்படி வச்சு போட்டோம்னா we will get the resultant AR. ஓகே, இப்போ வரைக்கும் என்ன கண்டுபிடிச்சோம்? ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம், ரிசல்டன்ட் ஆம்ப்ளிடியூட் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, இப்போ ஈக்குவேஷன் எழுத ட்ரை பண்ணலாம். ஈக்குவேஷன் ஆஃப் லைன் என்ன சொன்னேன்? A sin into something. கரெக்டாக? ஃபேஸ். கரெக்டாக? ஸோ A என்னது இந்த இடத்துல? AR. Y என்னது? நெட் Y தான் நான் YRன்னு சொல்கிறேன். நெட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவல் டு YRன்னு சொல்லிட்டேன். ஏங்கிறது ARன்றது இது. ஓகே, சைன் ஆஃப்
நல்லா கவனிங்க, WT ப்ளஸ் KX1 இது A1ஓடது. ஆம் ரைட்? WT ப்ளஸ் KX1 எதோடது? இந்த A1ஓட ஆம்ப்ளிடியூட், சரியா? A1ஓட ஃபேஸ், சரியா? இந்த A1ஓட ஃபேஸ் கூட இஃப் யூ ஆட் தீட்டா, ஓகே, A1 இங்கே இருக்குல்ல, A1ஓட ஃபேஸ் என்னது? WT ப்ளஸ் KX1 தான் A1ஓட ஃபேஸ். இது கூட நான் தீட்டாவை ஆட் பண்ணிட்டேன்னா, if I add theta here, I am getting the resultant value, கரெக்டாக? தீட்டா, இப்போ நான் பேசுகிறது தீட்டா, ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் ஃபை, ஓகே? நான் புதுசாக ஒரு ஆங்கிள் தீட்டா எடுத்திருக்கேன். அது என்னது? A1க்கும் ரிசல்டன்ட்க்கும் நடுவில் இருக்க ஆங்கிள் நான் தீட்டான்னு எடுத்திருக்கேன், சரியா? ஸோ எனக்கு ஃபைனல் ஈக்குவேஷன் வேணும். அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, AR sin theta into WT ப்ளஸ் KX1, எது? இந்த லைனோட கம்ப்ளீட் ஈக்குவேஷன் நான் எழுதிட்டேன், சரியா? Y1ஓட கம்ப்ளீட் ஃபேஸ் எழுதிட்டு ஐ எம் ஜஸ்ட் ஆடிங் தீட்டா வித் இட், ஓகே? தீட்டாவை ஆட் பண்ணுறேன், சரியா? இப்போ தீட்டாவோட வேல்யூ எப்படி கண்டுபிடிப்பீங்க? அக்கார்டிங் டு பேரலோகிராம் லா ஆஃப் வெக்டார், சரியா? ஆங்கிள் கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணுவீங்க? தீட்டா ஈக்குவல் டு A2 sin phi divided by A1 plus A2 cos phi. அப்படி பண்ணோம்னா tan thetaவோட வேல்யூ கிடைக்கும். tan thetaவோட வேல்யூ கிடச்சிச்சா you will get the equation of the line, சரியா? ஸோ இதெல்லாம் ஒரு விஷயம், ஓகே? எல்லாம் ரஃபாக இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு ஜஸ்ட் கீப் ஆன் லிசனிங், ஓகே? கொஞ்சம் கொஞ்சமாக லிசன் பண்ணுங்கள். எல்லாமே ஈக்குவேஷன்ஸ் தான், ஓகே? ஸோ புரிஞ்சிடும். கொஞ்சம் கொஞ்சமாக லிசன் பண்ணுங்கள். இப்போ அடுத்து நம்ம அடுத்த டாபிக் போவோம். அப்போ உங்களுக்கு இன்னும் கிளியராக இருக்கும்.